இந்தியா கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். அண்ட் பரதேசி வந்துட்டு எனக்கு மூணாவது படம். அண்ட் மூணாவது படமே பாலாசார் படம் கிடைச்சது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படமும் சரி ஆடியோவும் சரி ரொம்ப பெருசாக பேசப்படும். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவான், நான் வேதிகா பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம். எவ்வளோ ஹாப்பி இருக்கேன்னா ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் சில சாங்ஸ் கேட்டுட்டு ஐ ஃபெல்ட் லைக் வி ஹாவ் அ கிரேட் ஆல்பம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவத்த பையா என்னோட ஃபேவரட் சாங் இருக்குது. அது சாங் கேட்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஸோ மூவ்ட் வித் த லிரிக்ஸ். வேல்முத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க இது ஃபிலிம்காக. ஸோ அது எனக்காக ஒரு பெரிய ஆனர். வேல்முத்து சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல்சோ I want you all to go and get your copy of the CD. Definitely you all will love the music. Bala sir kuda work பண்றது எனக்கு ஒரு asset மாதிரி இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓவரால் உங்கள் எல்லாருக்கும் all your support I would really like to thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். ஆல்ரெடி ட்ரெய்லர் அப்லோட் பண்ணதுலேருந்து பறந்துகிட்டு இருக்குது. அண்ட் மெசேஜஸ் ஹவ் பீன் கிரேட். யூ பீன் ரியலி வெல் ரிசீவ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஆடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி லான்ச் பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு பாலா சார். ஹலோ, என் பேர் பிரகதி குருபிரசாத். நான் பாலா சாரோட பரதேசியில் பிரசன்னா சாரோட ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் பாலா சாரை தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு இந்த பாட்டை ஜிவி சாரோட மியூசிக்கில் வைரமுத்து சாரோட லிரிக்ஸில் பாடினதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பரதேசியோட ஆடியோ லான்ச். இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. ரொம்ப ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப உருக்கமாக, ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டால் அப்படியே நம்ம மெய் மறந்து போயிடுவோம். நம்மளே அறியாமல் நம்ம அழுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சாங்ஸுமே. அவ்வளோ உருக்கமாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். அண்ட் பாலாசரோட ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கும் ஒரு ட்ரீம் தான். கண்டிப்பாக ரொம்ப பயந்தேன். முதல்ல பாலாசர் டிரெக்ஷனில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். எல்லாரும் சொன்னாங்க இல்லை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப திட்டுவார் அப்படிலாம் சொன்னாங்க. பட் செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம், ஒன்ஸ் பரதேசி செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்ன மேஜிக், அவரை சுற்றி என்ன மேஜிக் கிரியேட் பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்ட, அவரை வச்சு ஒரு புது படம் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஐ ஹோப் இது இந்த படம் நிஜமாக எனக்கு ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரேயிங் டு காட், ஹோப் ஸோ. இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். So hope you also like it. Thank you so much. Hi everybody, my name is Ritvika. இந்த பரதேசி படத்தில் நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவியே நான் பாலாசார் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது. ஐ திங்க் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்காரு சார். ஸோ நான் பாலாசாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட கோ ஆர்டிஸ்ட் அதர்வா, வேதிகா, தன்ஷிகா எல்லாரும் கூடயும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல I'm very happy. Thank you. வணக்கம், நான் உங்களுடைய பின்னணி பாடகன் பிரசன்னா பேசுகிறேங்க. யாத்தே காலக்கூத்தே வாழ்வே பழுதாச்சே அப்படிங்கிற இந்த பாடலை நான் தான் பாடியிருக்கேன். நானும் என் கூட பிரகதி அப்படின்ற அந்த சூப்பர் சிங்கரும் பாடியிருக்காங்க, நல்லா பாடியிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு காம்பினேஷன். ஜிவி பிரகாஷ் சாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. வைரமுத்து சாரோட லிரிக்கில் பாடணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, அது நடந்திருக்கு. பாலா சாரோட படம் வெளியே தைரியமாக பாலா சாரோட படத்தில் பாடிருக்கேன் அப்படின்னு கம்பீரமாகவும் தைரியமாகவும் சொல்லிக்குவேன். ஸோ நல்ல டீமோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் எனது
நன்றி நன்றி. வணக்கம் இந்தியா கிளட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் யாசின். நான் இதில் அவத்த பொண்ணு என்ன சாங் நான் தான் பாடினேன். ஆக்சுவலி thanks to G.V. Prakash sir for the music and Vairamuthu sir he's written the lyrics and Bala sir direction. I feel very lucky to be able to sing that song and just want to thank G.V. sir for the chance and I hope you guys will like it. Thank you. ஜெரிங்கிற இரட்டை இயக்குனரில் ஜெரி நான் ஆக்சுவலாக பரதேசி படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். கங்காணிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். பரதேசி படம் பாலாவோட ஸ்பெஷல் ஃபில்ம். இந்த படம் வந்து சினிமா பார்க்குற உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ரசிகர்களாலையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம். பொதுவாக ஒரு படத்தை வந்து பாலா அணுகிற விதமும் அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸை பாலா உருவாக்குற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப யாரும் பார்க்க தவறுற கோணத்தில் இருக்கும். அந்த வகையில் இந்த கங்காணி கேரக்டர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர், எல்லாராலையும் வெறுக்கப்படுற கேரக்டர். இந்த கேரக்டர் எனக்கு ஆஃபர் பண்ணும்போது எனக்கு தைரியம் கிடையாது. பாலா மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணேன். இன்னைக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. தமிழ் சினிமா பெருமையோடு சொல்லிக்கிற இந்த ஒரு படமாக இந்த படம் இருக்கு. Hi, I'm Gopi Prasanna, designer of this movie. It's like a wonderful experience working with a great director. இது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து I'm really thankful to Sudha, my friend. And Bala sir கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் a dream for every creative person. Like more than that, like he's ஒரு பெரிய creative freedom இருந்துச்சு. It's like I'm very happy with the output. I hope you also liked it. So it's a wonderful experience on the whole. Thank you so much, Bala sir. வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். இயக்குனர் பாலா சாரோட இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் சாரோடைய இசையில் பரதேசி திரைப்படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு. திரைப்படம் விரைவில் வெள்ளித்திரையில் காண்பதற்கு நானும் என் குடும்பத்தாரும் உலக மக்களும் ஆவலாக இருக்கிறோம். இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமையும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து மாற்றங்கள் அளித்த பாலா சார் கானா பாடாத எனக்கு இந்த திரைப்படத்தில் நல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை அங்கீகரிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றி. இங்கே வந்துருக்கு எல்லாருக்கும் வணக்கம். மூணாவது படத்தை பாலா சார் படம் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சொல்கிற மாதிரியும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் பாலா சார். ஸோ நான் போன படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கூப்பிட்டு இப்படி லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போனேன். போய் உட்காரும்போது அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னா நெக்ஸ்ட் டே லுக் டெஸ்ட்னா நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி லுக் இருக்க போகுது, ஒரு வேளை க்ரூ கட் வைக்க போகிறாரா இல்லை ஃபுல்லாக இது பண்ண போகிறாரா, அந்த மாதிரி நான் ரொம்ப உட்காந்து நைட்டு ஃபுல்லாக இன்டர்நெட்டில் உட்காந்து நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்டர்நெட் டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு வச்சுட்டு நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி வைப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கும். நாங்கள் என்ன யோசிச்சுட்டு போவோம் அது அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங் ஒரு இதாக இருக்கும். அங்கே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அவ்வளோ நான் ஜெரி சார் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். இப்படி வந்து நான் சின்ன வயசில் இது மூணாரெல்லாம் போயிருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ அங்கே எனக்கு இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்கும்போது சும்மா அது ஒரு மைண்டில் அப்படி தோணும். இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், சும்மா அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு. சும்மா கிட்ட போனாலே அம்மா அப்பா சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கிட்ட போகக்கூடாது இந்த பக்கம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைப்பேனோ அங்கே பாலா சார் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷாட் இங்கே தான், இங்கே நீ குதிக்கிற, இங்கே இதை பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உண்மையிலே ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்தோடது வந்து எனக்கு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பரதேசியில் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இவ்வளோ சீக்கிரம், ஆக்சுவலி என்னோட ஓவரால் 10th ஃபில்ம், ஆனால் தமிழில் இது என்னோட 6th ஃபில்ம் இருக்குது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எனக்கு பாலா சார் கூட ஒர்க் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இது ஃபில்மில் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்களா, எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதர்வா, தன்ஷிகா எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
ஆல்சோ பாலா சார் அப்படி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ கேர் பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக. அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் ஹிம். Also our artist character, you know, actually he instills the soul of the character into the artist. So adukku the artist kaga da or plus point agum. I made sure that in the film la every second na enoda you know best kodukonu na edukku in the madri opportunities therapy varadu. So I wanted to give my best to the film. I hope I have not disappointed him in any way. Also the music, G.V. Prakash, Vairmuthu sir, an amazing combination, and Bala sir ku kuda rumba nalla music sense irukku. I think he's a very emotional person. Adu avlo easy ah theriyadana, but he's very emotional, so he has an excellent music sense and definitely mind blowing mix of melodies expect pannalam. Chalians ஒரு ஆக்சுவலி விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக் இன் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இட் கேவ்ஸ் மீ கூஸ் பம்ப்ஸ் அண்ட் ரொம்ப மூவிங் இருந்தது ட்ரெய்லர். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். ஓவரால் ஃபேண்டாபுலஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு பாலா சாருக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு பாடல்கள் எல்லாமே ஒரு உயிரோட்டமோட ஒரு வாழ்வியலை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ல்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளுடைய இந்திய இசை, நம்மளுடைய இந்திய ராகங்கள், ஏன்னா 1940 படம் நடக்கிறதுனால அந்த பீரியடை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய இதுக்கு நான் பண்ணதில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். அண்ட் சார் வந்து எப்பவுமே அந்த உயிரோட்டமான பாடல்கள் தான் கேட்பார். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆடியோ ஆல்ரெடி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ட்விட்டர் ஃபுல்லாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இது ஒரு சோஷியலாஜிக்கல் ஃபிலிம், ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என் கெரியரில். தேங்க்ஸ் டு பாலா சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பாலா சார் படத்தில் நடிக்கிறது அப்படின்றதே எனக்கு கொஞ்ச நாள் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் எடுத்தது. ஏன்னா அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னுமே கொஞ்சம் மீற முடியல. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பாலா சாரோட படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்காக. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் கூட அவர் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் உட்காந்து ஹேராக இருக்கட்டும், இல்லை போடுற சின்ன ஒரு இயரிங்ஸ், சின்ன ஒரு அத்தனை விஷயங்களும் உட்காந்து அவ்வளோ அக்கறை எடுத்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் க்ரியேட் பண்ணார். அதுதான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அதர்வா, வேதிகா அண்ட் நான் அண்ட் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு கேரக்டரும் சித்தரிச்சிருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல்ல பரதேசியில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றதுக்கு. அண்ட் செழியன் சார், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, படமும் அவ்வளோ ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்க. படமும் அந்த அளவுக்கு சூப்பர்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. he's done a tremendous job. and GV கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவரோட பாடல்கள்லாம் நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் அவருக்கு இந்த பரதேசியில். ஐ மீன் ஆடுகளம் கூட ஒரு வில்லேஜ் பேஸ்ட், பட் திஸ் இஸ் என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மியூசிக்ஸ் எல்லாமே. ஐ ஃபெல்ட் ஹீஸ் டன் அ மார்வலஸ் ஜாப். ஏன்னா ஏற்கனவே அவரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பாப்புலர். இந்த படத்துக்கு அப்புறம் ஹீல் பிகம் வெரி வெரி பாப்புலர். ஸோ தட்ஸ் ஹவு த சாங் இஸ். அண்ட் அதர்வா ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆக்சுவலாக 10வது நாளுக்கு அப்புறம் தான் ஹாய் ஹலோ அப்படின்றதே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஹீ இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை. அந்த மூட்லேயே இருப்பார். சீன் அப்போ ஏதோ ஒன்று பேசினா கூட ஹீல் பி லைக் அந்த வேர்ல்ட்லேயே இருப்பார். ஸோ ஹீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட். அண்ட் வேதிகா, ஷீ இஸ் மை ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் சொல்லணுன்னா ஹீரோயின்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வி ஆர் இன் டச். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ டன். அவங்களோட டப் பண்ணும்போது தான் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். வெரி நைஸ். அப்பா என்ன ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷி டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் வேறு யாரையும் இல்லை, ஜெரி சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஃபன். நிறைய கதைகள் இருக்குது ஆக்சுவலாக அவரை பற்றி.
ஸோ படத்தில் அவர் அவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பிளேயிங் இந்த மாதிரியான ஒரு ரோல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார் படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸும். அண்ட் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் போட்டு we worked really hard for this film and hope you all like it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் கூட ஒரு 10 மாதமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேசியிருக்கேன். பர்சனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஒன்றும் சொல்ல முடியல. ரூம்குள்ளே போவேன், இப்படி பார்ப்பாரு, வான்ற மாதிரி பேச மாட்டார். பார்ப்பாரு, பேச ஆரம்பித்தா உட்காருன்னுவார். சரி ஸ்பாட்லேயா சொல்லிடலான்னு போனேன். ஸ்பாட்டில் போனால் குட் மார்னிங் சொல்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா இதை பார்த்துட்ருக்காரு, ஆர்டிஸ்ட்டாக பார்த்துட்ருக்காரு, நடுவில் கேப்பில் போனால் சிகரெட்டு இப்படி போகிறாங்க, ஏஞ்சி போகக்குள்ளே கூட பார்க்க மாட்டேறேன். அப்படி நின்று பார்த்தேன், முடியல. எடிட்டில் வந்தாலும் கதவை திறந்தோடனே முடிஞ்சிருச்சான்னு தான் கேட்பார். போகக்குள்ளே அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுன்றுவார். என்னென்னா எனக்கு ஒரு 2 டேரக்டர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. லைஃப் டைம் இப்போ இல்லை, லைஃப்பில் என்றைக்காவது ஒர்க் பண்ணிடணும் எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயாதுன்னு. அதில் பாலா சார் ஃபஸ்ட்டு. அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குன்றதுலாம் என்னால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கிடைச்சிச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகும், அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அது ஓகே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுது பாலா சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதோ சொல்ல முடியல, இங்கே சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் கங்காணிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பாலாவோட ஸ்பெஷல் ஃபிலிம். ஒரு உலக தரத்தில் ஒரு படம் தமிழில் முயற்சி பண்ணணுங்கிற ஆதங்கத்தில் எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆதங்கத்தை பாலா வடிவம் கொடுத்துருக்கார். இது பாலாவோட படம். இதில் நான் வெறும் நடிகன் மட்டும்தான். பாலா சொன்னதை செஞ்சேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் அதர்வா, தன்சிகா, வேதிகா எல்லாருமே பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இந்த முடியை வெட்டிக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது கூட ஈஸி, லாங் ஹேர் வச்சுக்கிறது ஓகே. முடியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னா பாலாவோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேரும் கட் பண்ணாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் அவ்வளோ பேரும் 500 பேரும் 90 நாளும் அவரோட வாயை பார்த்துக்கிட்டே அவர் கமாண்ட் என்ன கொடுப்பாருங்கிறத பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இது பாலாவோட பெஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவாங்க. செலியன் இந்திய லெவலில் பேசப்பட போகிற ஒளிப்பதிவாளராக இந்த படத்துக்கு அப்புறம் வருவார். ஆல் தி பெஸ்ட் டு திஸ் டீம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும், இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டம்ப்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக இது இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நான் இருக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என் மேலே அன்பாகவும் என் வளர்ச்சியில் அக்கறையாகவும் இருக்கிற என் சகோதரர் பாலா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.